வணக்கம் நண்பா. விவரம் தெரியாத வரைக்கும் வாழ்க்கை ரொம்ப அழகாக இருந்துச்சு. சின்ன வயசில் 3ஆம் கிளாஸ் படிச்சுட்டு வரும்போது என் ஃப்ரெண்டு தோல் பேக்கு தூக்கி அவன் தோளில் மாட்டிடுவேன். அந்த பேக்கு மேலே ஏறி உட்காந்துட்டு அவன் கழுத்தை பிடிச்சிட்டு தொத்திக்கிட்டு வருவேன். விவரம் தெரியாதப்போ சின்ன பையனாக இருக்கும்போது அதே மாதிரி அவன் ஒரு மிட்டாய் வாங்குவான். கல்கோனான்னு சொல்லிட்டு உருண்டே ஒரு மிட்டாய் இருக்கும். அதை சரிபாதியாக கல் எடுத்து கொட்டி சரிபாதியாக உடச்சி ஆளுக்கு பாதி சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போ விவரம் தெரிஞ்சிருச்சு. சாப்பிட்றாந்தா தனியாக போயிடுறாங்க. இவனை கூப்பிட்டு போனால் ஒரு 10 ரூபா செலவான்னு சொல்லிட்டு அவங்க தனியாக போய் சாப்பிட்டு வந்துடுறாங்க. சின்ன வயசில் சட்டையை மாற்றி போட்டுவோம், சட்டியை முதல்ல மாற்றி போட்டிருக்கோம். சின்ன வயசில் சட்டி போட மாட்டேன்னு வைங்க, டவுசர் தான் போடுவோம். டவுசரை மாற்றி போட்டிருக்கோம் சின்ன வயசில். இப்போ விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் சட்டையை மாற்றி போட்டால் எய்ட்ஸ் வந்துடுவோம்மா. சட்டையை மாற்றி போட மாட்டேங்கிறாங்க. என்ன நட்பு முதற்கொண்டு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே தான் நட்பு போலுது. அதுக்கு மேலே அது அனாதை ஆகிடுது.